Find the non-parametric form of vector equation and Cartesian equation of the plane passing through the given 2 points and perpendicular to the plane equation. ரெண்டு புள்ளி கொடுத்துருக்காங்க. ரெண்டு புள்ளிகள் வழியாக செல்லக்கூடியதும் ஒரு தளத்தினுடைய சமன்பாடு கொடுத்துருக்காங்க. என்ற தளத்திற்கு செங்குத்தாக அமைதுமான தளத்தினுடைய வெக்டர் சமன்பாடு கார்ட்டீசியன் சமன்பாடு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முதல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கணும். 2 பாயிண்ட்ஸ் ஆர் கிவன், ரெண்டு புள்ளிகள் கொடுத்துருக்காங்க, ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதில் ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பாயிண்ட்ஸ் 1 வெக்டர், 2 பாயிண்ட்ஸ் 1 பிளேன் ஈக்குவேஷன், 2 பாயிண்ட்ஸ் 1 லைன், அதாவது ரெண்டு புள்ளி ஒரு தளத்தினுடைய சமன்பாடு, ரெண்டு புள்ளி ஒரு வெக்டர். அப்போ ரெண்டு புள்ளி ஒரு கோடாக இருந்தாலும் இதே ஐடியா தான். அப்போ நம்ம வெக்டர் ஈக்குவேஷனை பார்த்து நம்மளுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. நான் பராமெட்ரிக் இருக்குது, பராமெட்ரிக் ஃபார்ம் இருக்குது. ரெண்டுத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸாமில் எது வேணாலும் மாற்றி கேட்கலாம். இப்போ நான் பராமெட்ரிக் கேட்குறாங்க இல்லைங்களா, இதை பராமெட்ரிக்னு கேட்கலாம். அதை தான் சொல்லுவாங்க டீச்சர்ஸு, கொஷினை நல்லா ரீட் பண்ணணுவாங்க. வெக்டர் சமன்பாடு கேட்குறாங்க. இங்கிலீஷ் மீடியத்தை பார்த்து நான் பராமெட்ரிக்னு சொல்கிறாங்க. தமிழ் மீடியத்தில் பாருங்களேன் துணை அலகுன்றாங்க பாருங்கள். இப்போ இது வேறு இது வேறு. நான் பராமெட்ரிக்னால் இங்கே துணை அலகு அல்லாதன்னு கொடுத்துருக்கணும். அதனால் அதை பற்றி தப்பு இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். சரி, அதுக்கப்புறம் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்குறாங்க, கார்ட்டீசியன் சமன்பாடு. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 2 பாயிண்ட்ஸ் 1 வெக்டர், ரெண்டு புள்ளி ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புள்ளியை நம்ம என்ன எடுத்துக்கணும், ஏ வெக்டர் பி வெக்டர்னு எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு வர பாயிண்ட்டை ஏ வெக்டர்னும் செகண்ட் பாயிண்ட்டை பி வெக்டர்னு எடுத்துப்போம். புள்ளிகளை கொடுக்கப்பட்ட புள்ளிகளை ஏ வெக்டர் பி வெக்டர்னு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, பிளேன் ஈக்குவேஷன், அதிலிருந்து வெக்டர் கண்டுபிடிக்கணும். வெக்டர் வி கண்டுபிடிக்கணும். இந்த XYZ, இந்த XYZனுடைய கோஎஃபிஷியன்ட், XYZனுடைய கெழுக்கள் மட்டும் எடுத்தியாதுன்னா வி வெக்டர். இது வி வெக்டர் கண்டுபிடிங்க. 2, 6, பாருங்கள் 2, 6, 6 வி வெக்டர். அப்போ 2 பாயிண்ட்டு வி வெக்டர், 2 பாயிண்ட்டு ஏ வெக்டர் பி வெக்டர்னும் வெக்டர் வி வெக்டர்னு எடுத்துக்கிறோம். இப்போ கொஷினை பொறுத்த வரையும் ஹிண்ட் ஐடியா தர பாருங்க. வெக்டர் ஈக்குவேஷன் முதல்ல நம்ம இன்னும் ஆன்சர் பண்ணல, பேசின்னு தான் இருக்கும். வெக்டர் சமன்பாடு நம்மளை ரெண்டு கேட்கலாம். இங்கேயே குழப்பம் இருக்குது. தமிழ் மீடியத்தில் துணை அலகு வெக்டர் சமன்பாடு கேட்குறாங்க. அப்போனா இங்கிலீஷ் மீடியத்தில் பராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்கணும். நான் பராமெட்ரிக்னு சொல்கிறாங்க. அப்போ வெக்டர் ஈக்குவேஷனை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்ல போகிறோம், ரெண்டு ஃபார்முலாவே எழுத போகிறோம். நான் பராமெட்ரிக் ஃபார்ம் என்னான்னு தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்குறது என்னன்னா கேட்கட்டும், நம்ம தெரிஞ்சுக்குவோம். நான் பராமெட்ரிக் ஃபார்ம் துணை அலகு இல்லாத அல்லது துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன ஃபார்முலா, ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். இதுக்கப்புறம் நீங்கள் கொஷின் பேப்பரில் பார்த்து கொஷினை பார்த்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லணும். பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் வி வெக்டர், இந்த விக்கு ப்ராக்கெட் போடுறதில்ல, கிராஸ் வி வெக்டர் ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு கொஷினில் துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடுனா இது எடுத்துக்கணும். இதே கொஷினில் நான் பராமெட்ரிக் ஃபார்ம் வெக்டர் ஈக்குவேஷன்னா இது எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது, அதையும் முதல்ல சொல்லிடுறேன். டைம் ஆனால் பரவாயில்ல, ஏன்னா நம்மளுக்கு மாற்றி கூட கேட்பாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லணும். பராமெட்ரிக் ஃபார்ம் அதாவது துணை அலகு வடிவம், அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்கும்போது ஃபார்முலா பாருங்கள். ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ்பி வெக்டர் ப்ளஸ் டிவி வெக்டர். இந்த இடத்துல எஸ்ஸு டி பிலாங்ஸ் டு ஆர், எஸ்ஸும் டியும் ரியலாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ கொஷினுக்கு போங்க. இது வந்து எதுனா 2 பாயிண்ட்ஸ்னால் ஏபி
ஒன் வெக்டர் 2 பாயிண்ட்ஸ் 1 வெக்டர் கொடுத்தா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். கொஷினில் போய் பார்த்தேன், அதனால தான் முடிவுக்கு வரேன். எப்பயுமே இனிமேல் கொஷினில் 2.1 வெக்டர் கொடுத்தாங்கன்னா இதை நம்ம அப்ளை பண்ணணும் என்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ ஆன்சர் பண்ணலாம். இதே மாதிரி நம்மளுக்கு கார்ட்டீசியன் சமன்பாடு கேட்குறாங்க இல்லைங்களா? கார்ட்டீசியன் சமன்பாடு ஈஸி தான், இங்கேருந்தே கண்டுபிடிக்கலாம். பாருங்களா, கார்ட்டீசியன் சமன்பாடு அதையும் எழுதி கொடுத்துறேன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் சமன்பாடு. இது என்ன சொல்லியிருக்காங்க? 2 பாயிண்ட்ஸ் 1 வெக்டர், 2 பாயிண்ட்ஸ் 2 புள்ளி 1 வெக்டர், 2 புள்ளி ஒரு தளத்தின் சமன்பாடு கொடுத்தாங்கன்னா அது எப்படி இருக்குன்னா, டிடர்மினண்ட்டுக்குள்ளே எழுதணும், அணிக்கோவைக்குள்ளே எழுதணும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1, ஒய் மைனஸ் ஒய்1, இசட் மைனஸ் இசட்1, x2 மைனஸ் x1, y2 மைனஸ் y1, z2 மைனஸ் z1. அதுக்கப்புறம் இங்கே வந்து வெக்டர் L, M, N, அதான் V வெக்டர். இப்போ பாருங்களா, இந்த ஃபஸ்ட்டு வருது இல்லைங்களா வெக்டர் ஈக்குவேஷனு, இது ரெண்டுமே ஒன்று தான். இந்த வெக்டர் ஈக்குவேஷன் நான் பாராமெட்ரிக் ஃபார்ம், துணை அலகு அல்லாத சமன்பாடு இருக்குது இல்லைங்களா, இதையும் இப்படி எழுதலாம். இந்த கார்ட்டீசியன் சமன்பாடு இதுவும் ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா இதை வந்து பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்குள்ளே எழுதுவோம். இதை வந்து எப்படி எழுதலாம், ஒரு டாட்டு ஒரு கிராஸ்னால் பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்குள்ளே எழுதுவோம். ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் எழுதிட்டு, இதுக்கப்புறம் பி மைனஸ் ஏ எழுதிட்டு, அதுக்கப்புறம் வி வெக்டர் இதை இப்படி எழுதலாம். அப்போ இதை வந்து இப்படி எழுதலாம். ஆர் மைனஸ் ஏனா எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1, ஒய் மைனஸ் ஒய்1, இசட் மைனஸ் இசட்1. பி மைனஸ் ஏனா x2 மைனஸ் x1, y2 மைனஸ் y1, z2 மைனஸ் z1. v வெக்டர்னா L, M, N, அதோட டைரக்ஷன் ரேஷியோஸ். இதுவும் ஒன்று தான். இதுக்கு பதில் இதை கூட எடுத்துக்கலாம். இது டிடர்மினண்ட்டில் எழுதுறதுனால இது கார்ட்டீசியன் சொல்கிறோம். இது XYZல ஆன்சர் வரும். ஸோ அப்போ இதுவும் ஈக்குவல் வேல்யூ தான் கிடைக்கும். இதை வந்து இப்படி எழுதலாம். ஸோ அப்போ இதுவும் ஒன்று தான்றதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகே, டைம் ஆனால் பரவாயில்ல. இதுவும் ஒன்று. இது வந்து வெக்டர் சமன்பாடு. என்னது வெக்டர் சமன்பாடு? துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு, நான் பாராமெட்ரிக் ஃபார்ம். இதை வந்து பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்குள்ளே எழுதலாம். பாக்ஸ் ப்ராடக்ட்னா டிடர்மினண்ட்டில் எழுதலாம். ஸோ அப்போ நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆன்சரும் கார்ட்டீசியனுடைய ஆன்சரும் ஈக்குவலாக தான் இருக்குன்றத, சமமாக தான் இருக்குன்றத உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன். இப்போ நம்ம இஷ்டம் தான், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டுபிடிப்பேன். முதல்ல நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ஒன்றா கண்டுபிடிச்சினே போவோமே. முதல்ல ஏ என்ன பி என்ன அதெல்லாம் எழுதும். ஏ வெக்டர் சொல்லுங்கள், கொஷினை பார்த்து சொல்லுங்கள். டைம் ஆனால் பரவாயில்ல. ஏ வெக்டர் கொஷினை பார்த்து சொல்லுங்கள். 2, 2, 1. அப்போ 2i கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் k கேப். பி வெக்டர் சொல்லுங்கள். பி வெக்டர்னா 9, 3, 6. 9i கேப், 3j கேப், 6k கேப். ஓகே. வி வெக்டர் அங்கே நான் கண்டுபிடிச்சோம், பிளேன் ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிங்க. 2i கேப் ப்ளஸ் 6j கேப் ப்ளஸ் 6k கேப். இங்கே நான் வந்து நான் பாராமெட்ரிக் அதுவும் கண்டுபிடிக்க போகிறேன், பாராமெட்ரிக் அதுவும் கண்டுபிடிக்க போகிறேன். துணை அலகு வெக்டர் சமன்பாடு கண்டுபிடிப்பேன், துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு கண்டுபிடிப்பேன். உங்களை பொறுத்த வரையும் கொஷினில் பார்த்துட்டு அங்கே என்ன கேட்குறாங்களோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து வெக்டர் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். வெக்டர் ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா, பாராமெட்ரிக் ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறேன். ரெண்டுமே நான் கண்டுபிடிக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். வெக்டர் சமன்பாடு நான் கண்டுபிடிக்க போகிறேன். வெக்டர் சமன்பாடு உங்களுக்கு ரெண்டுமே கண்டுபிடிச்சி தரேன். எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அதை நீங்கள் பயன்படுத்திங்க. துணை அலகு பாராமெட்ரிக் ஃபார்ம்னா துணை அலகு, தமிழ் மீடியத்தில் துணை அலகு தான் கேட்குறாங்க. அதனால ரெண்டுத்தையுமே கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அதை நீங்கள் பயன்படுத்துவீங்க. துணை அலகு வெக்டர் சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறேன். வெக்டர் ஈக்குவேஷன் பாராமெட்ரிக் ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறேன். ஏற்கனவே என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதுக்கு ஈக்குவேஷன் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஃபார்முலா எப்பவுமே எழுதணும். 1 - s
a vector plus sb vector plus tb vector. ஸோ இப்போ s, t belongs to r. இப்போ நம்மளுக்கு a தெரியும், b தெரியும், v தெரியும். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் ஒரு ஆன்சர் முடிஞ்சு போச்சு. 1 minus s a vector பார்த்து எழுதுங்க, 2i vector, 2i cap plus 2j cap plus k cap. அதுக்கு அப்புறம் எஸ்க்கு எஸ் போடுறேன். b vector அது அடுத்த பாயிண்ட்டு, 9i cap 3j cap plus 6k cap முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈஸியாக பண்ணுறோம், அப்படியே சப்ஸ்டியூஷன் தான். அதாவது 2.1 வெக்டர் என்ன பண்ணுறோன்றதை தெரிஞ்சு வச்சிங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். அதுக்கப்புறம் டி போட்டேன். வி வெக்டர் இங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், பிளேன் ஈக்குவேஷன்லேருந்து 2i cap ப்ளஸ் 6j cap ப்ளஸ் 6k cap. ஓகே, வெக்டர் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது பராமெட்ரிக் ஃபார்ம் வெக்டர் சமன்பாடு துணை அலகு வடிவம் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அவங்க சப்போஸ் கேட்டிருக்காங்க, நம்மளை என்ன கேட்குறாங்க, நம்மளை நான் பராமெட்ரிக் ஃபார்ம் கேட்குறாங்கன்னா அதையும் தானே கண்டுபிடிச்சாகணும். அதையும் கண்டுபிடிக்க போகிறேன். நான் பராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். நான் பராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் அப்படின்னா துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு. வெக்டர் சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறேன். என்ன எப்படி, துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு என்ன ஃபார்முலா இங்கே சொல்லி கொடுத்துருக்கேன், ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் வி வெக்டர் ஈக்குவல் டு 0. ஸோ அந்த ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் வி வெக்டர் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பி மைனஸ் ஏ, பியிலேருந்து ஏவை மைனஸ் பண்ணணும். இதெல்லாம் ஒன்று ஒன்றா கண்டுபிடிப்போமா, பாருங்கள், கடகடன்னு சொல்லுங்கள். பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் முதல்ல கண்டுபிடிச்சிருவோம். பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர்னால் பி எங்கே இருக்குது, ஏ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். பியிலேருந்து ஏ, அப்போ 9 மைனஸ் 2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 7 கிடைக்கும். 7i cap. அதுக்கப்புறம் 3 மைனஸ் 2 நம்மளுக்கு 1 கிடைக்கும். அப்போ ஜே கேப்னு எழுதலாம். அதுக்கப்புறம் 6 மைனஸு கே, 6 மைனஸ் கேன்னு என்ன கிடைக்கும், அப்போ நம்மளுக்கு 5 கிடைக்கும். 6 மைனஸ் 1 அப்படின்னா 5 கே கேப். ஓகே, முடிஞ்சு போச்சு. அதில் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தான். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிப்போம். பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் வி வெக்டர் கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் வி வெக்டரை டிராமெண்ட்டில் எழுதணும்னா ஐ கேப், ஜே கேப், கே கேப். பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 7 1 5. கிராஸ்னாலே டிராமெண்ட்டில் எழுதணும்னு தெரியும் உங்களுக்கு. அணிக்கோவை முறையை பயன்படுத்தணும். வி வெக்டர் பாருங்கள், வி வெக்டர் கொஷினில் இருக்குது பாருங்கள். வி வெக்டர் எங்கே இருக்குது, இது இருக்குது பாருங்கள். இங்கே கண்டுபிடிச்சி 2 6 6 அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, சாரி பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டில் முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி போட்டிருக்கேன். சரி, வி வெக்டர் 2, இப்போ தான் சொன்னேன் 6 6 இந்த பிளேன் ஈக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிச்சது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். பாருங்கள், ஈஸியாக எழுதலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறேன். பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கண்டுபிடிச்சிட்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் வி வெக்டர் கண்டுபிடிக்கிறேன். கிராஸ் ப்ராடக்ட்டு வெக்டர் பெருக்குனாலே டிராமெண்ட்டில் எழுதி அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஐ கேப் 1 × 6 6 6 × 5 நம்மளுக்கு என்ன வரும் 30 மைனஸ் ஜே கேப் 7 × 6 42 மைனஸ் 2 × 5
10 plus k cap 7 into 6 7 into 6 42 minus 2 into 1 2 இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் இது -24 கிடைக்கும் 6 minus 30 -24 அப்போ -24 I cap 42 minus 10 32 கிடைக்கும் வெளியில் மைனஸ் ஜே இருக்குது -32 j cap 42 minus 2 40 k அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம் b vector minus a vector cross v vector கண்டுபிடிச்சாச்சு ஸோ அப்போ அந்த ஃபார்முலா போய் பாருங்கள் r minus a இப்போ நம்ம எழுதணும் r அங்கே எழுதுங்க r vector minus a vectorனா அதை எழுதணும்ல அதுதான் முக்கியம் r vector minus a vector கொஸ்டின் வந்து சொல்லுங்கள் பார்ப்போம் a vector என்னன்னு சொல்லுங்கள் போய் பார்த்துக்கோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் a vector என்னன்னு சொல்லுங்கள் 2, 1 2i 2j k 2i cap plus 2j cap plus k cap இப்போ 2, 1 அங்கே எழுதுங்க ஏவுக்கு வேல்யூ 2, 2i plus 2j plus k cap ஓகே இது நம்ம r minus a கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே டாட்டு இதுதானே கண்டுபிடிச்சிக்கணும் அது ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம் பாருங்கள் b minus a b vector minus a vector cross v vector இதை கண்டுபிடிச்சிருக்க பாருங்கள் இதை அப்படியே பார்த்து எழுதுங்க -24 I cap -32 j cap plus 40 k cap equal to 0 இதுக்கப்புறம் டாட் ப்ராடக்ட் பண்ணணும் இப்போ இது ரெண்டுத்தையும் முதல்ல பண்ணணும் அப்படி பண்ணோம்னா r vector டாட் -24i அதுக்கப்புறம் -32 j cap அதுக்கப்புறம் ப்ளஸ் 40 k cap செஞ்சாச்சா அதுக்கப்புறம் மைனஸ் போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் டாட் பண்ணணும் டாட் பண்ண வேண்டியது தான் சொல்லலாமா 2 into -24 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் 2 into -24 அப்போ என்ன கிடைக்கும் -48 கிடைக்கும் ஈஸியாக பண்ணலாம் 2 into -24 -48 2 into -32 அப்போ என்ன கிடைக்கும் 2 -32 இப்போ மைனஸ் தான் வரும் 64 1 into 40 அப்போ 40 தான் கிடைக்கும் இது ஈக்குவல் டு அங்கே ஒன்று இதை போட்டுட்டு இந்த ப்ராக்கெட் போட்டுட்டு 0 ஸோ இப்போ r vector டாட் -24i -32j 32 கிளியராக போட்டுக்கும் அப்படியே பார்த்து எழுதுறேன் -32j ப்ளஸ் 40k இதை மட்டும் பாருங்களா என்ன கிடைக்குது பாருங்கள் -48 ப்ளஸ் 40 அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் -8 மட்டும் இருக்கும் -8 -64 அப்போ நம்மளுக்கு -72 கிடைக்கும் இங்கே -72 கிடைக்கும் இங்கே வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது இப்போ மைனஸ் ப்ளஸ் 72 ஈக்குவல் டு 0 கிடைக்கும் ஸோ அப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் 8ஆல் டிவைட் பண்ணலாம் அதாவது -8ஆல் டிவைட் பண்ணால் பெட்டராக இருக்கும் -8ஆல் டிவைட் பண்ணுங்கள் ஸோ r vector டாட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 3i cap plus 4j cap minus 5k cap புரியுதா இந்த ஒரு நம்பரையும் -8ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படி டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே -9 கிடைக்கும் இந்த -9 தான் ஈக்குவல் டு 9 எடுத்து எழுதிக்கிறோம் இது வந்து வெக்டர் ஈக்குவேஷன் வெக்டர் சமன்பாடு துணை அலகு அல்லாத வடிவம் நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் வெக்டர் ஈக்குவேஷன் இதிலேருந்து கார்ட்டீசியன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கார்ட்டீசியன் நம்மளை கேட்குறாங்கன்னா சேம் கொஷின்லே கார்ட்டீசியன் சமன்பாடு நம்ம எப்போ நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டோமோ
கார்ட்டீசியன் சமன்பாடு வேணும்னா நம்ம வந்து எப்போ நம்மளுக்கு வந்து வெக்டர் சமன்பாடு துணை அலகு அல்லாத வடிவம் வெக்டர் ஈக்குவேஷன் நான் பராமெட்ரிக் கண்டுபிடிச்சிட்டாலே அங்கே ஆறு வெக்டர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே இசட்கேன்னு எதுவும் ஆறு வெக்டர்னால் நம்மளுக்கு எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இசட்கே கேப். இப்போ ரெண்டுத்தையும் டாட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3x 4y மைனஸ் 5z ஈக்குவல் டு 9. இதிலே நம்ம எடுத்து எழுதிடலாம். இல்லை சார், நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன், நான் ஒழுங்காக ப்ராப்பராக செய்ய போகிறேன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? செய்யலாம், தப்பு இல்லை. இப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஃபார்முலா கொடுத்துருக்கு பாருங்கள், இதில் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். x1னா அந்த ஏ பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இதில் வர்றது 2,2,1 x1 y1 z1, பி பாயிண்ட் x2 y2 z2, வெக்டர் வருது இல்லைங்களா v l m n, இதில் போய் அப்ளை பண்ணி டிடர்மினன்ட் வேல்யூவில் அப்ளை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? இந்த 3x + 4y - 5z ஈக்குவல் டு 9 கிடைக்கும். தேங்க்யூ.